ஸோ இதுதான் புது டாபிக் வர போகிறோம். ஸோ ஓ இன்னைக்கு என்ன இப்பதான் ரெக்கார்ட் ஆகுதா? இப்போ வேரியன்ட்ங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகே. ஏன் இதில் யூடியூப் போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நோ ப்ராப்ளம் சார், போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேரியண்டோட பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் வந்து வேரியன்ட் 3 பிரின்சிபல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கிரியேட் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். ரெண்டாவது வந்து we have to give some properties, okay, properties to the variant. மூணாவது வந்து we have to assign. ஓகே என்ன புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டப்பா எடுத்துக்கணும். நீங்க ஓகே அதான் கிரியேட் பண்றீங்க வேரியண்ட் வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதான் we are creating a variant. அப்புறம் அதுக்குள்ள என்ன போடுறீங்க, அந்த டப்பாக்குள்ள இன்கிரிடியன்ட்ஸ் இன்கிரீடியன்ஸ் போடுறீங்க. அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறீங்க அந்த வேரியண்ட்டுக்கு. வெளியே ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்கோங்க. இது சாம்பார் பவுடர்னு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க, அதான் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. உள்ள இது பண்றீங்க. மூணாவது என்ன, அதை வந்து you have to with the சாம்பார், we have to assign with the assign to the R3 ஆப்ஜெக்ட் சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க R3 ஆப்ஜெக்ட். ஸோ R3 ஆப்ஜெக்ட்னா என்ன கேட்டீங்கன்னா, ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட், போஸ்டிங் பீரியட் வேரியன்ட், ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் வேரியன்ட். ஓகே. 3 வேரியன்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்னது, இட்ஸ் a predefined thing. predefined. ஸோ இது வந்து யாரு யூஸ் பண்ணிக்கலாம், anyone can use. இது அட்வான்டேஜ் என்ன, every time we don't have to create right from scratch. ஸோ இப்போ ஒரு வேரியன்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, if you want you can use it next time. each and everything பண்ணீங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இதான் வேரியன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் பார்க்க போறோம். நம்ம ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் என்னன்னா, இங்க தான் நம்ம வந்து நம்ம கம்பெனி வந்து எந்த ஃபிஸ்கல் இயர்னா, நம்ம வந்து அக்கவுண்டிங்ல வந்து we call it as a financial year. ஃபினான்ஷியல் இயர். இது வந்து என்ன, இங்க SAP-ல they will call it as a fiscal year. அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு புக்ஸ் எப்போ ஆரம்பிக்குதுங்க, நீங்க வந்து இந்த வருஷம் புக்ஸை சொல்லணும்னா நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எப்படி சொல்லுவோம், நீங்களே வந்து ஒரு ஐடி கட்ட போறீங்க. ஸோ ஐடி கட்ட போகும்போது எந்த வருஷத்துக்குன்னு எப்படி சொல்லுவீங்க, how you will mention? B3. எப்படி சொல்லுவீங்க, எந்த வருஷத்துக்கு கேட்கறோம், இன்கம் டாக்ஸ் கட்ட வந்திருக்கீங்க, எந்த வருஷத்துக்கு கட்ட வந்திருக்கீங்க கேட்கறோம். நீங்க எப்படி சொல்லுவோம், 2024 to 2025 சொல்லுவோம் நம்ம, சொல்லுவோமா? பட் SAP-ல வந்து ரெண்டு சொல்லக்கூடாது. ரெண்டு சொல்ல மாட்டோம், ஒண்ணு தான் சொல்லுவோம். ஒண்ணு தான் சொல்லுவோம். உங்க புக்ஸ் எப்போ ஆரம்பிக்குதோ அதுதான் அந்த இயர் தான். இப்போ இந்த புக்ஸ் ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோங்க, இந்த ஏப்ரல்ல புக்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன்னா ஐ கால் திஸ் ஃபிஸ்கல் இயர் வந்து ஐ வில் பிளஸ் 2025 சொல்லுவேன். அதே நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எப்படி சொல்லுவோம், கரண்ட் இதை 2025 to 2026 சொல்லுவோம். இங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. வந்து ஃபிஸ்கல் இயர் எப்போ புக்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த வருஷத்துல இருந்து தான் ஐ கால் இட் as a fiscal. இங்க வந்து மந்த்னு சொல்லுவோம். எத்தனை மாசம் இருக்கு, 12 மாசம் இருக்கு. இங்க SAP-ல we call it as a period. 12 பீரியட் இருக்கு. நாங்க என்ன சொல்லுவேன், வெறும் பீரியட் சொல்ல மாட்டேன், நான் போஸ்டிங் பீரியட்னு சொல்லுவேன். டோட்டல் எவ்வளவு போஸ்டிங் பீரியட் இருக்கு நமக்கு, we have 12 போஸ்டிங் பீரியட்ஸ். 12 போஸ்டிங் பீரியட்ஸ் இருக்கு. ஸோ வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர், ஃபிஸ்கல் இயர்லாம் who is deciding, யார் டிசைட் பண்றாங்க? தெரியல சார். கண்ட்ரிங்க, கவர்மெண்ட் தானே பண்றாங்க. கவர்மெண்ட் பண்றாங்க. 31ஆம் தேதி முடிஞ்சுன்னா உங்க புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து மரியாதையா டாக்ஸ் கட்டுங்கங்கறாங்க. இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரை ஃபாலோ பண்ணுது. 1 ஏப்ரல் டு இந்த கண்ட்ரி எல்லாம் ஃபாலோ பண்ணுது. எல்லாமே கண்ட்ரி தான் டிசைட் பண்ணுவாங்க. எப்போ புக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு எப்போ நீங்க டாக்ஸ் கட்டணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ஏப்ரல் டு மார்ச் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். விட்டீங்கன்னா ஜூலை டு ஜூன் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். இதையும் விட்டீங்கன்னா அக்டோபர் டு செப்டம்பர் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் விட்டீங்கன்னா மேஜர் 99% ஆஃப் த கண்ட்ரிஸ் இது 4குள்ள தான் இருக்கும். ஸோ 1 ஜனவரி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் 1 ஜனவரி இருக்கும். இதில் வந்து ஒத்து வராத கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்று கால் பண்ணுறேன்.
சொல்றா. ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா இல்லையாடா? சொல்றா சொல்றா, நான் கிளாஸ்ல இருக்கேன், சொல்லு டக்குன்னு சொல்றா குட்டி. என்ன? நான் வீட்டுல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா, சொல்றா. நான் கிளாஸ் முடிஞ்சிட்டு அங்கதான் வர்றேன். வரேன், சரியா? ஓகே, வச்சுட்டு நான் வரேன். சரிங்க. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இதுதான் இருக்கும். இதுல எதுலையும் ஒத்து வராத கண்ட்ரி வந்து இந்த 6 கண்ட்ரி தான். இத வந்து தனியா இருப்பாங்க, இந்த 4 தவிர தனியா இருப்பாங்க அவங்க. ஸோ இவங்களை விட்டுருங்க. நேபாள், ஆப்கான், ஈரான், நேபாள், ஆப்கான், இவங்க 6 கண்ட்ரி தான் தனியா இருப்பாங்க. எதுலயும் ஒத்து வர மாட்டாங்க, இந்த 4 வர மாட்டாங்க. சரி, இந்த 4 இருக்குல்ல. ஸோ இந்த 4 இப்போ வந்து எஸ்ஐபி என்ன சொல்றாங்க, நான் ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கிறேன். ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட் நான் ஸ்டாண்டர்ட்ல பண்ணி வச்சிருக்கிறேன், வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து V, அடுத்து வந்து V6, இதுதான் ஸ்டாண்டர்ட். V9, அடுத்து வந்து K4. இது வந்து ஏப்ரல் டு மார்ச். உங்க கிளைண்ட் வந்து ஏப்ரல் டு மார்ச் இருந்தா எடுத்துக்கோ. இது வந்து V6 வந்து ஜூன் டு ஜூலை. நீங்க பார்க்க தெரியும். சாரி, ஜூலை டு ஜூன் இருப்பாங்க. V9 எடுத்துட்டீங்கன்னா அக்டோபர் டு செப்டம்பர். அவங்க என்ன சொல்றாங்க, ஏப்ரல்ல இருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் ஃபிஸ்கல் இயர்ல. என்னங்க? இல்ல, இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும். எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏப்ரல் டு 31st ஆஃப் மார்ச், அப்படிதான் சொல்லணும். ஸோ இவங்க 4 ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறாங்க. எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அகைன் அண்ட் அகைன் ஏன் 4 வச்சிருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இதுல தான் வரும். உங்க கிளைண்ட் இருந்தாருன்னா இந்த கண்ட்ரிக்கு உள்ள எதனா ஒரு கண்ட்ரில தான் இருப்பார் கிளைண்ட். ஓகே சார், புரியுதுங்களா? அப்போ நீங்க அனாவசியமா பண்ண வேண்டாம், நீங்க எடுத்துக்கலாம். பட் அஸ் எஃப்ஐ கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு பண்ண தெரியணும். ஸோ ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம்னா இங்க என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க. இங்க வந்து நான் பார்த்து போறேன். இங்க வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்துருங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் குளோபல் செட்டிங்ஸ் இது உள்ள வந்துருங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்து வந்து லெட்ஜர், அடுத்தது லெட்ஜர்ஸ் வாங்க. லெட்ஜர்ஸ் வந்தீங்கன்னா இங்க இருக்கும் ஃபிஸ்கல் இயர் அண்ட் போஸ்டிங் பீரியட். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டீ கோட்லாம் அதிலே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. இம்ப்ளிமெண்டேஷன் கைட் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, மெயின்டைன்ங்கறாங்க. மெயின்டைன் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுல இருந்து எடுத்து மெயின்டைன் வச்சிருக்காங்க. இங்க எஸ்ஏபி ஸ்டாண்டர்ட்லயே பண்ணி, ஸ்டாண்டர்ட் எஸ்ஏபி ஸ்டாண்டர்ட்லயே இருக்கு. வேணும்னா எதனா அப்படி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான் நம்ம. ஸ்டாண்டர்ட்ல இருந்து மெயின்டைன் பண்றது, இதெல்லாம் ஒன்னு எடுத்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ வந்து இது போங்க. நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ண கத்துக்கோங்க. அதனால கன்சல்டன்ட் பண்ணணும் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க 2 டிஜிட் எது வேணா எடுத்துக்கலாம். சிம்பிள் இது யூ கேன் டேக் எனிதிங், எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து வேரியண்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் we have to create one variant. ஓகேங்களா? வேரியன்ட் நம்மளுக்கு வந்து கூப்பர் கொடுத்துருக்கோம். சிபியில் எதனா இருக்கான்னு பார்க்குறேன். சிபியில் எதுவும் இல்லை, நான் சிபிங்கிற நேம் வச்சுக்கிறேன். ஸோ நியூ என்ட்ரி கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபிஸ்கல் வேரியன்ட் வந்து ஐ எம் கீப்பிங் அஸ் சிபி. திஸ் இஸ் ஃபார் ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் டு மார்ச். இது யாரும் யூஸ் பண்ணலாம், கம்பெனி நான் கொடுக்காதீங்க, எனிஒன் கேன் யூஸ். ஸோ ரெண்டாவது வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, கேலண்டர் இயரான்னு கேட்டிருக்கிறாங்க. கேலண்டர் இயர்னா எனிதிங் December, we call it as a calendar year. Other than this, we call it as a non-calendar year. Okay, sir. Jan to December இருந்தா calendar year. Other than Jan to December, we call it as a non-calendar year. நான் enable பண்ணணுமா வேண்டாமா இங்க? நம்ம வந்துட்டு நான் கேலண்டர் இயர், ஐ மீன் நெக்ஸ்ட் இது எனேபிள் பண்ண கூடாது சார். ஏன்னா வந்துட்டு இது கேலண்டர் இயர் இல்ல. ஜான் டு டிசம்பர் தான் கேலண்டர் இயர். அடுத்து வந்து இயர் டிபெண்டன்ட். இயர் டிபெண்டன்ட். இயர் டிபெண்டன்ட்னா என்ன? உங்களுக்கு போன வருஷம் பண்ணீங்க 2020 இப்படியே கொடுத்துக்கிறேன். 2024 to 25 நீங்க வந்து நமக்கு வந்து 8 மாசம் தான் ஆபரேட் பண்ணோம். 8 months தான் ஆபரேட் பண்ணோம். நான் இந்த வருஷம் 2025ல இருந்து 2026 வரைக்கும் நான் 12 months பண்றேன். ஓகே. ஸோ இதுதான் என்ன சொல்லுவேன் நான், இதை வந்து இந்த செனாரியோ இருக்கு, இந்த செனாரியோ வந்து ஐ கால் இட் அஸ் இயர் டிபெண்டன்ட். இந்த மாதிரி செனாரியோவை ஐ கால் இயர் டிபெண்டன்ட். அடுத்த கேள்வி, போன வருஷம் ஏன் 8 மாசம் தான் பண்ணீங்க?
நானே கேட்கணும்னு நினைச்சேன் சார். ஏன் என்ன மேபி ஆப்ரேஷன் 8 மந்த்ஸ் தான் நடந்திருக்கும். இல்லனா 8 மந்த்ஸ் வரைக்கும் தான் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்திருக்கும். 2019 ரொம்ப என்னாச்சு? கோவிட் லாக்டவுன் 8 மாசம் 4 மாசம் லாக் பண்ணிட்டேன், பிசினஸ் இல்ல. நிறைய ஹோட்டல்ஸ்ல பாத்திருப்பீங்க, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு போட்டிருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து க்ளோஸ்ல இருக்கும். இந்த ரீசன்ஸ் எல்லாம் கம்மியாகும் எனக்கு. ஸோ போன வருஷம் 8 பண்ணிருந்தீங்க, இந்த வருஷம் 12 பண்ணீங்கன்னா ஐ கால் திஸ் அஸ் இயர் டிபெண்டன்ட். நான் திருப்பி கேட்பாங்க, சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஷூர் சார், நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவேன். நாளைக்கு இல்ல, ஐ வில் ரேண்டமா ஒரு நாள் கேட்பேன். ஓகேங்களா? இயர் இண்டிபெண்டன்ட் நீங்க இயர் இண்டிபெண்டன்ட்னா நான் போன வருஷம் 12 பண்ணேன், இந்த வருஷம் 12 பண்றேன். ஸோ ஐ கால் திஸ் செனரியோ அஸ் இயர் இண்டிபெண்டன்ட். போன வருஷம் ஐ ஹேட் 12 மந்த்ஸ், இந்த வருஷம் 12 மந்த்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல வந்து ஐ கால் திஸ் அஸ் இயர் இண்டிபெண்டன்ட். ஸோ இது வந்து நான் போன வருஷம் 12 தான் பண்ணேன், இந்த வருஷம் 12 தான் பண்றேன். இதை வந்து எனேபிள் பண்ணுமா? நான் பண்ணுமா? இது இயர் டிபெண்டன்ட் இயர் இண்டிபெண்டன்ட்க்கு இந்த ஆப்ஷன் வராது. பண்ணக்கூடாது. ஏன்னா போன மாசம் 12, எனக்கு இந்த மாசம் 12 இல்ல. சோ இது வந்து நம்பர் ஆஃப், நமக்கு எத்தனை மாசம் இருக்கு வருஷத்துல? 12 மாசம். 12 மாசம் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் பீரியட். இது வந்து ஸ்பெஷல் பீரியட். ஸ்பெஷல் பீரியட் எதுக்கு? ஸ்பெஷல் பீரியட்னா என்ன நினைச்சீங்க? மந்த் ஞாபகம் வச்சுக்காதீங்க, இதோட பர்பஸே வேற. ஸோ மார்ச் 31 உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க. ஸோ அசியூம் தட் 31 மார்ச் முடிஞ்சிச்சு. ஸோ 24 முடிஞ்சிச்சு, 25 முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணிட்டு உடனே அந்த புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உடனே ஐடி ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? க்ளோஸ் த புக்ஸ் அண்ட் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு புக்கு முடிஞ்சிச்சுங்க, உடனே க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவோம்? ஆடிட்டர்கிட்ட கொடுப்போம். ஆடிட்டிங் பண்ணணும், ஆடிட்டர்கிட்ட கொடுப்போம். ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க? யூ வில் மேக் லாட் ஆஃப் ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ். ரெக்டிஃபையிங் என்ட்ரிஸ் நிறைய போடுவார். கரெக்டா ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் மறந்து போகுதுங்க. அவ்வளவுதான். எஃப்ஐஎன்ஜி ரெக்டிஃபையிங் என்ட்ரி நிறைய போடுவார். அந்த ரெக்டிஃபையிங் என்ட்ரி எது ரிலேட்டடா இருக்கும்? எது ரிலேட்டடாக இருக்கும்? ஒரு பேங்க் ரிலேட்டடா இருக்கலாம், ஓகேங்களா? ஒரு ஏபி ரிலேட்டடா இருக்கலாம், இல்ல ஒரு ஏஆர் ரிலேட்டடா இருக்கலாம், ஒரு அசெட் ரிலேட்டடா இருக்கலாம், எதுவான இருக்கலாம். ரெக்டிஃபை பண்ணுவார், ரெக்டிஃபை போடுவார். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க? 4 ஏரியா கொடுத்துருக்காங்க. எஸ்ஏபி ஹஸ் ப்ரொவைடட் 4 ஏரியாஸ் டு போஸ்ட் த ரெக்டிஃபையிங் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸ். ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி 4 இடம் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சுக்கோங்க, உங்க ரூம்ல வந்து ஒரு 4 ரூம் கொடுத்துருக்காங்க. உங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்கிறாங்க. மேக்ஸிமம் யூ கேன் யூஸ் 4 ரூம்ஸ். ஏன்னா 4 ரூம்ஸ் சொன்னா ஒரு ரூம்லயே அகாமடேட் பண்ணிக்கிறாங்கனாலும் யூ கேன் யூஸ் 1 ஏரியா. இந்த ஏரியாவை தான் என்ன சொல்றாங்க? 4 ஏரியாவை தான் என்ன சொல்றாங்க? தே ஆர் காலிங் இட் அஸ் எ ஸ்பெஷல் பீரியட். புரியுதுங்களா? இந்த ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 1 இருந்து 12, 1 to 12 வந்து மாசம். 1 to 12 என்னது? மந்த். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா, இன்னொரு ஏரியா கொடுத்துருக்காங்க 13, இன்னொரு ஏரியா 14, இன்னொரு ஏரியா 15, இன்னொரு ஏரியா 16 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பேங்க் ரெக்டிஃபிகேஷன் போடணும்னா இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணி தனியா போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட் ஈஸியா இருக்கும். 13ல போனே பேங்க் ரிலேட்டட் ஜிஎல் தான் இருக்கும், என்ட்ரிஸ் தான் இருக்கும். நீங்க 4 தான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 4. இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கொஸ்டின் இது. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து எத்தனை போஸ்டிங் பீரியட் வச்சுக்கலாம்? மேக்ஸிமம் எவ்வளவு வச்சுக்கலாம்? போஸ்டிங் பீரியடா தெரியலையே. சொல்லிட்டு நாங்க இங்க பாருங்க, 12 மாசம் மந்த். இது வந்து என்ன சொல்றாங்க? பீரியடுங்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷல் பீரியடுங்கிறாங்க. ஓகே, ஸ்பெஷல் பீரியட் மொத்தம் எவ்வளவு இருக்கு பாருங்க? 12. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பீரியட் 4. ஓகே. இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு வச்சுக்கலாம்? நீங்க ஒரு கம்பெனி கூட எவ்வளவு போஸ்டிங் பீரியட் வச்சுக்கலாம்? 4 ஏரியா டு போஸ்ட் தி ரெக்டிஃபிகேஷன். டோட்டலா கேக்குறேன். டோட்டலா 16 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல உங்களுக்கு வேண்டாட்டி ஒன்னு கூட வச்சுக்கோங்க. 12+1 கூட எடுத்துக்கலாம். நீங்க 12+1 ஒரு ஏரியா ஓகே தான்.
2 ஏரியா எடுத்தீங்கன்னா ஓகே, 3 ஏரியா எடுத்தீங்கன்னா ஓகே தான். மேக்ஸிமம் 4 தான் எடுக்க முடியும். 4க்கு மேல எடுக்க முடியாது நீங்க. ஸோ ஒரு கம்பெனி கொடுக்கிறது வந்து மேக்ஸிமம் இட் கேன் ஹேவ் ஒன்லி 16 periods, out of which 12 will be normal posting period and 4 will be the special posting period. ஓகே. இந்த 4 ஸ்பெஷல் போஸ்டிங் பீரியட்ங்கிறது 13, 14, 15, 16 இருக்கணும்னு அவசியம் இல்ல. லைக் எது வேணா இருக்கலாம்ல? என்னங்க? எது வேணா இருக்கலாம். இது உங்க இஷ்டம் தான். கிளையன்ட் இஷ்டம் தான். எந்த ரெட்டிஃபிகேஷன் இதுல போறீங்கன்னா போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு வேண்டாம். எல்லாத்துலயும் ஒண்ணா போட்டு அடைச்சிடுறேன் ரூம்ல அப்படின்னா ஒண்ணா போட்டு அடைச்சிடுறேன். ஓகே. உங்க சாய்ஸ் தான். 4 ரூம் கொடுத்துருக்காங்க. உங்க திங்ஸ் எதுலாம் வச்சுக்கலாம் நீங்க. இப்போ நீங்க இந்த 13, 14, 15, 16 கொடுத்திருக்கீங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டா இல்லனா லைக் நீங்களே போட்டுருக்கீங்களா? இதுதான் ஸ்டாண்டர்டு சொல்றது எல்லாமே ஸ்டாண்டர்டு. ஓகே. எங்க போஸ்டிங் பீரியட் தனியா எடுக்கணும்னு பாத்துக்கோங்க. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். இந்த மாசத்துக்கு வந்து பேலன்ஸ் ஷீட் எடுக்கணும் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கோம் பீரியடு 1 to 16 எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இல்ல இந்த ரெட்டிஃபிகேஷன் ஒண்டி பார்க்கணும். ரிப்போர்ட்டிங் பீரியட். இப்போ இந்த ரெட்டிஃபிகேஷன் எடுக்கணும்னா 13 கொடுத்துக்கோங்க. ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரி எல்லாம் எந்த டேட்ல போடுவோம் தெரியுங்களா? நான் ரெட்டிஃபிகேஷன் என்ட்ரி போடுறாரு ஆடிட்டர். எந்த டேட்ல போடுவாரு? இந்த டேட்ல தான் போடணும். எல்லா ரெட்டிஃபிகேஷனும் இந்த டேட்ல தான் போடணும். மார்ச் மந்த் 31 தான் எல்லா ரெட்டிஃபிகேஷனும் போடணும் அவரு. நடுவுல மாசத்துக்கு இப்ப போடக்கூடாது அவரு. ஓகேங்களா? அதையும் இந்த 1 to 12 எல்லாம் போடக்கூடாது அவரு. இதுல மாசம். பிசிக்கலா இருக்கிற மந்த். இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் இது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் மந்த் கிடையாது. இட்ஸ் an ஏரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் பிசிக்கல் இயர். ஓகேங்களா? இப்போ நம்ம எவ்வளவு வச்சுக்க போறோம் இப்போ? we are going to 4 ஸ்பெஷல் பீரியட் வச்சுக்க போறோம் நான். 4 ஸ்பெஷல் போறேன். சேவ் பண்ணிக்கலாம். நீங்க 1 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், எவ்வளவு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் you can have how many? 16. 16. 4 ஏரியாஸ் சொல்றீங்களா? இல்ல 4 ஏரியாஸ் வச்சுக்க முடியும். 4 ஏரியாஸ் தான் வச்சுக்க முடியும். ஸ்பெஷல் பீரியட் you can have only 4. Maximum. Special period 4. You can have 1 or 2 or 3 or maximum 4. வச்சுட்டீங்களா? இப்போ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணிருக்கிறேன்? வேரியன்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் நான். வேற எதுவும் பண்ணல. அடுத்து வந்து I give some properties. இந்த வேரியன்ட் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து என்ன பண்ணிட்டு go to periods. என்னென்ன கேட்கறாங்க பாருங்க. நியூ என்ட்ரி போயிருங்க. ஸோ மந்த் டே பீரியடு இயர் ஷிஃப்ட். யாரு புக்கு? உங்க புக்கா? என்ன கேட்கறாங்க? மந்த் கேட்கறாங்க. அப்புறம் இயர். மந்த் டே பீரியட் இயர் ஷிஃப்ட். ஓகே. இது 2 ஓபன் இருக்கு. இது வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ டாபிக் கவர் பண்ண பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணும்? மந்த் டே பீரியடு இது ஓகேங்களா? வச்சுக்கோங்க. மந்த் டே பீரியடு இதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. என்ன இயர் ஷிஃப்ட். மந்த் 1னாலே சிஸ்டம் தெரியும் என்ன இதுன்னு. ஃபர்ஸ்ட் மந்த் இப்படிதான் கொடுத்துக்க போறேன் நான். இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாமே சிஸ்டம்கிட்ட சொல்லணுங்க நீங்க. ஸோ அது மந்த்னா தெரியும். அதுக்கு மந்த்னாவே என்ன தெரியும்? ஜனவரி மாசம் தெரியும் அதுக்கு. ஜனவரி எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லணும் நீங்க. ஓகே ஓகே. ஜனவரினா 30 days, லைக் பிப்ரவரினா 28 days அந்த மாதிரி. இப்போ டேஸ் சொல்றேன். டேஸ் என்ன சொல்லணும்? இங்க 31 28 28 30 30 31 30 31 31 31 அப்போ வந்துட்டேனா? ஏப்ரல் மே கரெக்ட்டா பண்ணிருக்கீங்க. 30 31 இதுக்கு 30 8ஆம் தேதி 31 போட்டுட்டீங்க பாருங்க. 8ஆம் தேதி 31 தான். 8க்கு
31 தானா? 30 இல்ல 2 31 போட்டீங்க சார். 7th மந்த் 31, 8th மந்த் இல்ல 31. சேர்ந்து வருங்க, சேர்ந்து தான் வரும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படியா? ஜூன் ஜூன் பாத்தீங்கன்னா 30 ஜூன் 30யா? ம். ஜூன் 30 தான் போட்டிருக்கேன். ஜூன் 30 தான் போட்டு ஜூலை பாருங்க. 8th மந்த்க்கு 31 போட்டிருக்கீங்க. 4 செப்டம்பர் என்னன்னு பாருங்க. செப்டம்பர் 13 நினைக்கிறேன். எப்படி மாத்துறது? ஏப்ரல். செப்டம்பர் 30 தான் சார் வரும். செப்டம்பர் 30 தானே 8th வரும். செப்டம்பர். கரெக்டா ஆமா. போட்டுருக்கேன். சார் ஜூன் நீங்க வந்து 31 போட்டிருக்கீங்க சார் 8th மந்த்க்கு. 30 வருங்க. 30 வரும். 31. இது 31 வருங்க. நல்லா பாருங்க. செப்டம்பருக்கு 31 வருங்க. 30 சார். செப்டம்பருக்கு 30 வரும். ஜனவரி 31ங்க. ஸோ டிசம்பர் 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே வந்து 31, ஜூன் வந்து 30, ஜூன் 30, 7th மந்த் 31, ஆகஸ்ட் மந்த் 31 தான். அப்படியா? ஆகஸ்ட் 2 மாசமும் 31 வரும். ஆமா ஆமா 2 மாசம் இங்க பாருங்க. ஆகஸ்ட் இருக்கா? 2 மாசம் 31 வரும். ஜூன் ஜூலை 31 வரும். ஆகஸ்டும் 30 நான் இப்படி போட்டுக்கிறேங்க. இது ஒரு கன்ஃபியூஷன். ஓ ஓகே ஓகே. இது வந்து ஜான் ஃபெப், மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட், அக்டோபர், ஓகே. அப்ப 8க்கு நீங்க 31 போடுங்க. 8க்கு நீங்க 31 போட்டாதான் 360 வரும். இப்போ வரும் கரெக்ட்டா. இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மாசம் எது? சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்தா? ஆமா. எப்ப ஆரம்பிக்கும்? ஏப்ரல். இப்போ 10, 11, 12. உங்க கிளைண்ட் வந்து ஏப்ரல் மாசம் இருந்தா நீங்க இப்படி தான் பண்ணணும். ஸோ இயர் ஷிஃப்ட் ஏன் பண்ணணும்? ஏப்ரல் மாசம்லாம் எந்த வருஷத்துல வருது? 2025ல வருது. எல்லாமே 2025ல வருது. ஜனவரி மாசம் என்ன ஆகுது? 26 போயிருக்கு. நம்மளோட ஃபிஸ்கல் இயர் என்ன? நம்மளோட ஃபிஸ்கல் இயர் என்னது? 2025 தான். ஏப்ரல் தான் ஆரம்பிக்குது புக்கு. 2025. இந்த வருஷம் எங்க போகுது? ஸோ இதை வந்து 2026 வந்து 2025 ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2026 இருக்கு. யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் 2025. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணா 25 ஆகும்? சிம்பிள் மேக்ஸுங்க. சிம்பிள் மேக்ஸ். 4 சாக்லேட் இருக்கு. 4 சாக்லேட் கையில வச்சிருக்கீங்க. 5 சாக்லேட் வச்சிருக்கீங்க. அதை வந்து 4 சாக்லேட் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க ஒரு சாக்லேட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே. மைனஸ் பண்ண என்ன ஆகும்? -1 கொடுத்தீங்கன்னா 25 ஆகிரும். ஸோ இங்கே தான் -1 கொடுக்கணும் நான். ஏன்னா இயர் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஃபிஸ்கல் இயரோட இல்லை. அதனால இந்த 3 மாசத்துக்கு மட்டும் என்ன பண்ணுவோம் நான்? புரியுதா? ஓகேன்னு சொன்னேன். ஓகே. இந்த 3 மாசம் ஏன் இயர் ஷிஃப்ட் பண்றேன்? அடுத்த வருஷம் போயிருது. போயிருது. நம்மளோட ஃபிஸ்கல் 2025 ஐ வாண்ட் டு கம்மி பண்ணணும். சரிங்க. இப்போ வந்து உங்க கிளைண்ட் வந்து ஏப்ரல் டு மார்ச் இருக்காங்க, நீங்க பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இதே கிளைண்ட் வந்து இதுல இருக்காரு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் 0 தான் கொடுப்பீங்க. இதுக்கெல்லாம் 0. இயர் ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா மாசம் அதே இதுதான் இருக்கு. இது வந்து நீங்க ஏப்ரல் டு அந்த கிளைண்ட்டுக்கு பண்ணிட்டீங்க. இப்போ உங்க கிளைண்ட் வந்து என்ன பண்றாரு? கிளைண்ட் வந்து இந்த இதுல இருக்காரு. அக்டோபர் டு செப்டம்பர் இருக்காரு. இப்போ நீங்க பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு. உங்க கிளைண்ட் இப்படி இருக்காரு. நான் சொல்லவா சார்? மந்த், டே, பீரியட், ஷிஃப்ட் போட்டுக்கோங்க. இப்போ இங்க வந்து அக்டோபர் டு செப்டம்பர் மாசம் எங்க ஆரம்பிக்குது? அக்டோபர்ல ஆரம்பிக்குது. முதல் மாசம் 2, 3 ஆமா 4, 5, 6 மேல 4 அப்படியே. அந்த கிளைண்ட் வந்தா இப்படி பண்ணிக்கணும் நீங்க.
இயர் ஷிஃப்ட் ம். என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இயர் 20 ஷிஃப்ட் கீழ 1ல தான் வந்து 2025 வரும். 2025 மேல இருந்து 2026 வரும். 26 வரதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? 26 எங்கெங்க வருதோ எல்லாம் ஷிஃப்ட். ஓகே சார். இப்படிதான் சிஸ்டம் கிட்ட சொல்லணும். ஐ அம் கிவிங் இதான் இப்போ ப்ராப்பர்ட்டி. 4ல இருந்து 12 வரைக்கும் -1. இது -1 ஓகே. கரெக்ட். இந்த லாஜிக் தெரிஞ்சுட்டீங்களா? அவ்வளவுதான். இந்த லாஜிக். ஓகே சார். இது பண்ண புரிஞ்சுது. வேண்டாம். இந்த லாஜிக் இதுதான். அதே மாதிரி தான் செப்டம்பர் டு அக்டோபர் வருது. ஜூன் டு ஜூலை வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்க. சரி. ஜூன் டு ஜூலையா? சோ ஆமா. இப்போ இப்ப நான் என்ன ஜூன் பண்றேன்? மாசம் இப்ப பண்ணுங்க. அது சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். எங்க இருந்து ஆரம்பிக்குதோ அங்க இருந்து 1 போட்டுக்கணும். இயர் ஷிஃப்ட் சரி. போட்டுக்கோ. சோ எனக்கு வந்து அத நான் ரிமூவ் பண்ணுங்க. வீக்லி நான் தான் சொல்றேன் இருக்கேன். டக்குன்னு. சோ நான் ஜூன்ல இருந்து நீங்க 1 2 3 போடுங்க. சோ வந்து நான் இயர் ஷிஃப்ட் 20 பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த லாஜிக் தான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுனா ஓகே. சரி சார். நான் பண்ணவா இது? இல்ல. இது வந்து இப்ப அதுல பண்ணாதீங்க. டைம் ஆகும் அதுல பண்ணா. இது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுங்க? நீங்க வந்து இதுல எவ்வளவு இருக்கு? 1 2 3 4 மட்டும் தான் காப்பி பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுங்க? இத காப்பி பண்ணிக்கோங்க. 4 நாளா காப்பி பண்ணி போடணும். 4 காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. இது மட்டும் தான் இயர் ஷிஃப்ட் மட்டும் கேக்குது. 4 எவ்வளவு பண்ணாலும் அவ்வளவுதான் ஆகும் உங்களுக்கு. ஓகே சார். அடுத்த நாள் பண்ணிக்கோங்க. இதுனா ஒரு கிளாஸே முடியும் அங்க. ஓகே சார். நீங்க பேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 12 அடுத்த நாள். இதாங்க போஸ்டிங் பீரியட். இதான் நீங்க கிரியேட் பண்ணணும். சார் 5 6 7 8 போட்டுட்டீங்களா சார்? கொஞ்சம் I am giving properties to this particular variant. My variant வந்து இப்படி தான் இருக்கும். இதுதான் I am giving some properties to the variant. சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பீரியட் டெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ 1 2 1 2 தான் சொல்லியிருக்கேன். இப்போ சிஸ்டம் தெரியாது. 1ன்னா ஏப்ரல், 2ன்னா மார்ச்னு தெரியாது அதுக்கு. லாங்குவேஜ் பீரியட் டெக்ஸ்ட் கேட்கும். இது அப்படியே உல்டா பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் எனக்கு EN கொடுத்துருவோம். EN தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ். EN இங்கிலீஷ் லாங்குவேஜ். வேற என்ன கேக்குது? லாங்குவேஜ் கேக்குது. அப்புறம் வந்து பீரியட் வந்து 1 2 3 1 2 3. ஓ 1ல இருந்து 12 வரைக்கும் தான சொல்ல வரீங்க. இப்போ சிஸ்டம் என்ன சொல்லணும்? இதுதான் சொல்லணும் சிஸ்டம். 1ங்கிறது வந்து எனக்கு ஏப்ரல் மாசம். 1ங்கிறது வந்து எனக்கு ஏப்ரல் மாசம். இது வந்து இதுதான் 12வது மாசம். 1ங்கிறது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் எத்தனாவது மாசம்? ஏப்ரல் மாசம். ஏப்ரல். இதைத்தான் சிஸ்டம் கிட்ட சொல்லணும். ஓகே சார். அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே காப்பி பண்ணாதீங்க. எவ்வளவு பிடிக்குதுன்னு பாருங்க அதுல. 4 நாளா வரும் சார். 1 2 3 4 5 5 வருது. 5 காப்பி. அதுல டைப் பண்ண கஷ்டமா இருக்கும். 5 2 இதோட முடியுது. இது அடுத்து அசைன் பண்ணுது. உங்களுக்கு வேணா K4 எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா உங்களுக்கு பண்ண தெரியணும். நான் வேற கம்பெனிக்கு தனியா பண்றேன் சார். நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. சேவ் பண்ணிக்கோங்க. இதான் நான் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த என்ன வேரியன்ட் அடுத்த பிரின்சிபல் என்ன? We have to assign with R3 object. இப்பதான் பண்ண தெரியணும். அடுத்து வந்து we have to assign
கம்பெனி கோட் வித் ஓகே சார். இதெல்லாம் வந்து டிஸ்பிளே கொடுத்துட்டு யாரா லாக் ஆனா என்ன பண்ணும்? SM04 போய்க்குவாங்க. SM04 போயிட்டு எந்த யூசர் லாக் பண்ணிட்டு இருக்காரு 66 லாக் பண்ணிட்டு இருக்காரு. யூசர் கொடுத்து லாக் ஆஃப் வந்து அசைன் கொடுத்துட்டு கொஸ்டின் போயிட்டு கம்பெனி கோட் வந்து கூப்பு தான் கொடுத்துருக்குறேன். வேரியன்ட் வந்து சிபின்னு வச்சிருக்கிறேன். சரி இனி போதுங்க இது. ஓகே சார். நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது பண்றதுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகும். ஓகே சார். சரிங்க நான் போஸ்ட் பண்றேன். थैंक यू சார். சார் நாளைக்கு எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா இது நான் படிச்சதுக்கு? டெஸ்ட் உங்களுக்கு முதல்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுங்க. ஒரு தாண்டவே இல்லை இன்னும் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கிறோம். பேஸ்மெண்ட் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2வது ஃப்ளோர்லாம் போக முடியும். ஓகே சார். நான் நீங்க வைப்பீங்கல்ல டெஸ்ட். நீங்க பாருங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. நான் அனுப்புற வீடியோ எல்லாம் பார்த்து நோட்ஸ் எடுங்க. ஓகே சார். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன் இன்னைக்கு யூடியூப்ல. அதை பார்த்து நீங்க வந்து பிசினஸ் பார்ட்னருங்கிற ஒரு டாபிக் அது. ஸோ எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுவோம் போட்டிருப்பேன். அதை வந்து ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அனுப்புற வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை டைம் ப்ரொலாங் ஆயிரும். அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. அனுப்பிச்சிருக்கேன்ல உங்களுக்கு. அது அனுப்பிச்சிருக்கேன்ல அந்த லிங்க். அந்த லிங்க்ல தான் இருக்கும். இந்த ஏகே உள்ள போனீங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் இருக்கும். அது எஸ்டில இருக்கும். அந்த கன்ஃபியூஸ் அதான் சொல்றேன் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்க புதுசா அப்லோட் பண்ணிருப்பேன். SAP SD கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா CMDயா? இது இன்னைக்கு பண்ணிருப்பேன். இதை வந்து பார்த்துக்குவோம். 58 நிமிஷம் ஓடும். இதெல்லாம் MM போட்டுக்கோங்க. இது SD இது பார்த்துக்குவோம். கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா பாருங்க. பாருங்க டீடைல்டா இருக்கும். அது ஃபுல் டீடைல் உங்களுக்கு புரியும். ஈஸியா புரியும் உங்களுக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி டைம்ஸ் இருந்தா அடிக்கடி பாருங்க.